வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை நாம பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான குறிப்பான பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நரம்புகள் பலம் பெறும்னா அது என்ன பழம் அப்படின்னா நம்ம தெளிவா பார்ப்போம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வருதா, இளம் தலைமுறையினர்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இன்றைய இளம் தலைமுறையினருமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. இதன் மூலம் அவங்களுக்கு அப்பப்போ நடுக்கம், சோர்வு, தலைவலி, களைப்பு, கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நிலை தடுமாறுறது, பேலன்ஸும் தடுமாறுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பழங்கள்ல அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அத்திப்பழம் நம்ம சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தை கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் வந்து சரி பண்ணிடும். ஸோ உடல் நரம்புகளை பலமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம், ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழம் இப்போதான் நம்ம புதுசாக பறிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே அந்த ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தையுமே எடுத்துக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த தேன் போன்றவற்றை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து கடைபிடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேன் போன்றவற்றில் அத்திப்பழத்தை ஊற வைக்கும் போது அதில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் மட்டுமே அந்த தேனில் வந்து அத்திப்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்றதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றபடி நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா எந்த வகையில் வேணால் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டுங்க. பிரண்டை கீரையை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு வந்து பலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை உங்களுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் குணப்படுத்துவதை விடவும் முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை பிரண்டை கீரை எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 முறை சமைத்து சாப்பிடும்போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். பழங்களில் இன்னும் மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சிறப்பாக ஒரு நல்லது செய்யும். அதுக்கான காரணம் என்னன்னா மாதுளம் பழம் வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தடித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை வந்து நமக்கு சரி பண்ணி உடலை வந்து மாதுளம் பழம் பலப்படுத்துகிறது. நரம்புகளையுமே மாதுளம் பழம் வந்து நமக்கு வலுப்படுத்தும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாதுளம் பழத்தை சாப்பிடும்போது முழுமையாக அதனுடைய விதைப்பகுதிகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதனுடைய விதைப்பகுதிகளை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாத வயதானவர்கள் மட்டுமே அதை ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கூட சர்க்கரை சேர்க்காம அப்படியே நீங்கள் வந்து அந்த மாதுளம் பழத்தை சாதாரணமான ஜூஸாக அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்லது தான். நரம்புகள் அது பலப்படுத்தும். நெல்லிக்காயை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் வந்து கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு வந்து இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து வராமல் தடுக்குங்க. ஸோ இம்யூன் பவரையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உடல் நரம்புகளையுமே பலப்படுத்துறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அதிகாலையில் ஒரு நெல்லிக்கனி, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும்போது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு வந்து நல்லது தான். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை வந்து மென்று சாப்பிடும் போதே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும். வெற்றிலையை நம்ம சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையுமே நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு உண்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெற்றிலையை சாப்பிட்டீங்கன்னா செரிமான கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் வந்து விடுபடுவீங்க. உங்களுடைய நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை வந்து குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்கள் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறும். உடல் நரம்புகளுமே உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுது, நோய் போனதுக்கு அப்புறமும் அந்த உடலை வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த எலும்புகள், தசைகள், நரம்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை சூடான பால்
நரம்புகள் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதனால் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும், உடல் உறுதியாக உங்களுக்கு வந்து இருக்கும். பழங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து குழந்தைகள் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அனைத்து வகையான பழங்களையுமே எடுத்துக்கொள்ளலாம் அளவாக. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதாவது வயதானவர்கள், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்குமே பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டெய்லியும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பழங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் வந்து பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பிடும்போது நரம்புகளை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் கீரைகள் வந்து இம்பார்ட்டன்ட்டு. டெய்லி நம்ம வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை கீரை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் வந்து காலை மற்றும் மாலை வேலைகள் எடுத்துக்கணும். கீரைகள் சாப்பிட்றோம்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் இருக்கு. குறிப்பா பிஸ்தா பருப்பு. இப்போ நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல முதல் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நீங்க பிஸ்தா பருப்பு கொடுக்கலாம். பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி எனும் தயமன் சத்து வளமான அளவில் இருக்கு. பிஸ்தா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஓட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அதிகமாக இருக்கும். கூடுதலாக ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்கும். இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை வந்து அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்துங்க. ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா பன்றி இறைச்சியை மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாக்குது. அதனால் நீங்கள் கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுத்துக் கொள்வதற்குமே மீன்கள் வந்து நீங்கள் வாரத்தில் 2 தடவை எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் நரம்புகளை பலப்படுத்தும். இறைச்சி நம்ம வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இறைச்சிகளில் விட்டமின் B12 வந்து அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இறைச்சிகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நான்வெஜ்ஜில் இறைச்சியுமே ட்ரை பண்ணலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.